ஜிபே பண்ணிடுறீங்களா? இல்ல காசு இப்ப எல்லாம் என்னன்னு நமக்கு தெரியாது. என்ன மனுஷன்? ஸோ இன்னைக்கு ஜூன் 1 மாதத்தோட ஃபஸ்ட்டு நாள். மணி கரெக்டாக 3 மணி ஆகுது. அந்த நேற்று வண்டியில் வச்சு நாய்ஸு அதை ரெக்டிஃபை பண்ண எடுக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பிக்கப் வந்து எடுத்துட்டேன். எங்கேருந்து எங்கே அப்படின்னா அண்ணா நகர் டு பெரம்பூர். இந்த ட்ரிப் அமௌண்ட் எவ்வளோனா 230 ரூபா ப்ரீமியம் ட்ரிப் வந்து விழுந்திருக்கு. ஸோ அந்த பிக்கப் லொக்கேஷனுக்கு தான் நம்ம இப்போ போகிட்டு இருக்கோம். ஸோ கஸ்டமர் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம், முடிச்சுட்டு. ஸோ இன்னைக்கு ஒரு புது விஷயம் என்னன்னா, டெய்லி ட்ரிப்புன்றதோட எவ்ரி ட்ரிப், அதாவது ஒரு ட்ரிப்பு முடிஞ்சு ஒரு ட்ரிப் பேக் டு பேக் வந்து நான் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ டிஸ்டன்ஸு, எவ்வளோ டைம் எடுத்துச்சுன்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ கஸ்டமர் லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. ஸோ கஸ்டமரை இறக்கி விட்டுட்டு அடுத்த ட்ரிப் எடுத்துட்டு என்னன்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறேன். அமௌண்ட்டுங்களா? அமௌண்ட்டு 212. என்ன மனுஷன்? Collect only the cash shown in the app from the customer. The extra amount has been added to your wallet by Rapido. சார் ஜிபே பண்ணிடுறீங்களா? இல்ல காசு இப்ப எல்லாம் என்னன்னு நமக்கு தெரியாது. யூஸ் பண்ண மாட்டீங்களா? நீங்க ஏதாவது காசு தரீங்க, வண்டியில ஏறுறாங்க எல்லாமே. 212 சார். சரிங்க, தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ சார். டோர் சாதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து முடிச்சாச்சு. எவ்வளோ அமௌண்ட்டுனா 242. ஸோ 30 ருபீஸ் வந்து நம்ம வேலட்டில் போய் உட்காந்துக்குச்சு. ஸோ கஸ்டமர் பே பண்ணது வந்து 212க்கு 220 ரூபா பே பண்ணார். ஸோ அடுத்தது வந்து 463 ட்ரிப் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கேட்டு. நம்ம பெரம்பூர்ல இருந்து அம்பத்தூர் அண்ணனூர், நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, அண்ணனூர் தான் வந்து ட்ராப்பு. ஸோ கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சார் ராபிடோ சார்? Yeah, I'm coming sir. It's showing at 10 minutes. I'm on the way sir. Yeah, once I reach I'll give a call sir. Yeah, thank you. ஸோ மணி கரெக்டாக 4:53. ரெண்டாவது ட்ரிப் வந்து முடிச்சாச்சு. எவ்வளோ அமௌண்ட்டுனா 453. திருப்பியும் அண்ணனூர் டு நம்ம கொரட்டூர் வந்து விழுந்திருக்கு. எவ்வளோ அமௌண்ட்டுனா 237. மூணாவது ட்ரிப்பு கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர் பக்கம் வருது. ஸோ இங்கேருந்து இருங்க, அதாவது மூணாவது ட்ரிப் வந்து இந்த டிஸ்டன்ஸ் அமௌண்ட் வந்து 257. ஸோ கஸ்டமர் ஓகே சொல்லியாச்சு. லொக்கேஷனுக்கு போயிட்டு இருக்கோம். 463 ட்ரிப்பு. டைமு 3:50. 57. இது எடுத்துங்க, கேன் எடுத்துங்க மறக்காம. அதாவது கிழக்கு. ஸோ மணி கரெக்டாக 6:53. எங்கேருந்து பேசுகிறேன்னா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் தான் பேசிகிட்டு இருக்கேன். எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா 1300 ரூபா வந்து ஓட்டியிருக்கோம். ஸோ 4000 ரூபாய்க்கு எவ்வளோ தேவைன்னா 2700 ரூபா வந்து தேவை. எவ்வளோ ஓட்ட முடியுதுன்னு தெரியல, 1,700. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா டீசல், அண்டில் டீசல் இருக்கோம், இல்லை லைட் ஏறி ஆரம்பிச்சிச்சு. ஸோ போய் டீசல் போட்டுடலாம். எவ்வளோ அமௌண்ட் வந்து சொல்லிட்டேன் முன்னாடியே, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். இந்த ட்ரிப்பு வந்து 337 ரூபா. கஸ்டமர் கொடுத்தது 350. ஸோ அதில் டிப்ஸு 13 ரூபா அப்படின்னு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கரண்ட் அமௌண்ட் 337. ஸோ 4 ட்ரிப்பு முடிச்சிருக்கோம். எவ்வளோ அமௌண்ட்னா
299, அதாவது 1300 ரூபாய் இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். மணி 7 ஆக போகுது. ஸோ இன்னும் 5 மணி நேரம் டைம் இருக்கு. அந்த 5 மணி நேரம் டைம்ல எவ்வளோ ஓட்டுறோம் அதுதான் டாஸ்க்கு. ஸோ இப்போ டீசல் போட வந்திருக்கோம், டீசல் போட்டுடலாம். போட பங்க்கு வந்தாச்சு, எக்மோர் இந்தியன் ஆயில். ஸோ இங்கே எக்மோரில் இது ஒண்டி மட்டும்தான் இருக்குது. போயிட்டு டீசல் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இந்த பங்க்கு ஒரு கடுப்பு என்னென்னா ஆளுங்க எம்ப்ளாயி வந்து கம்மி. ஸோ அதனால் வந்து போனீங்கனாலே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து ஆகிடும் டீசலுக்குன்னு போனீங்கன்னா. ஸோ இதுதான் இந்த பங்க்கில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் டீசல் போட்ட வரைக்கும் நான் சொல்கிறேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் இந்த பங்க்கில் இதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ டீசல் போட்டாச்சு. எவ்வளோ டீசல்னா 600 வந்து போட்டிருக்கோம். 600 6 லிட்டர், அதாவது 100 ரூபா வந்து 6.2 3 சம்திங் வந்து டீசல் வந்துச்சு. டீசல் ரேட் அதே தான், எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ நம்ம போட்டிருக்குது வந்து 6 லிட்டர் டீசல் வந்து இன்னைக்கு போட்டிருக்கோம். காலிலேருந்து இறங்கணும் அந்த 300 டீசல் வந்துச்சு. ஸோ இப்போது அதோட இப்போ ஒரு 600 டீசல் வந்து போட்டிருக்கோம். ஸோ அடுத்த ட்ரிப்பு நம்ம எடுத்தாச்சு. ஸோ பிக்கப்புக்கு தான் வந்து இப்போ போயிட்டுருக்கோம். எங்கேருந்து எங்கே அப்படின்னா ஸ்பென்சர் பிளாசா அங்கே இருந்து அம்ஜகரை. அமௌண்ட் வந்து 260 வந்து போட்டிருக்காங்க. ஸோ பிக்கப் பாயிண்ட்டே 3 கிலோமீட்டர் வருது. நான் எக்மோரில் இருக்கேன். ஸோ அங்கேருந்து பிக் பண்ணிவிட்டு எப்படி இருந்தாலும் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எடுத்துக்கிறது 5வது ட்ரிப்பு 270. ஸோ இன்னைக்கான அர்னிங்ஸ் டைம் ஆயிடுச்சு. நான் முடிச்சிடுறேன். எவ்வளோ ட்ரிப் சரியாக வரல, சின்ன அமௌண்ட்டாக வருது. அதனால் எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னா 1928, அதாவது 1928 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் 6 ட்ரிப்பு. ஸோ எவ்வளோ டீசல் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசல் 600 ரூபா போட்டிருக்கேன் போட்டிருந்தில். ஸோ 600 1900 ரூபாயில் 600 ரூபா போயிடுச்சுன்னா 1328 நம்மளுக்கு வந்து இன்னைக்கு அமௌண்ட் நின்று இருக்குது. ஸோ 2 நாளாக சரியாக ஓட்டல, நேற்றுமே சரியாக ஓட்டல. ஸோ இன்றைக்குமே என்னால் ஓட்ட முடியல. ஸோ நாளைக்கு காலைல கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். ஸோ மற்றபடினா இதான் ஜூன் 1. ஸோ இன்னைக்கான ஏர்னிங்ஸ் வந்து 1928. அவ்வளோதான் டாபிக், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதோட நான் இன்னைக்கு இந்த ட்ரிப்பை முடிச்சிடுறேன். ஸோ நாளைக்கு சீக்கிரமாக வந்து உங்களை வந்து பார்க்கலாம். ஸோ பாய், குட் நைட்.